ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னையோட கண்டென்ட் என்னென்னா எனக்கு பிடிச்ச தைப்பூசம் பற்றி தான். ஸோ நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன்ட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்பர் வைப்ஸ். திஸ் இஸ் ஆர்த்தி. தைப்பூசத்துக்கு முந்தின நாள் நான் இந்த மருதாணி இருக்கு இல்லையா, அதை நான் பறித்து வச்சுட்டேன். ஜஸ்ட் நான் அலசினதுக்கே இவ்வளோ வந்துச்சுங்க. இதை அரைச்சி தலையில் போடுறதுக்கு தான். அண்ட் தைப்பூசத்தன்னைக்கு நான் கட்ட போகிற சாரீ இதை நான் டெம்பிளில் எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நான் தைப்பூசத்தை திருப்பங்கள் படிக்கலான்னு ஆரம்பித்தேன். ஸோ எதுவுமே நம்ம மீனிங் தெரியாமல் படிக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் இந்த புக்ஸ் வாங்கினேன். இதில் 5 பார்ட்ஸ் இருக்குது. இன்னொரு பார்ட் என் அம்மா கிட்டே இருக்குது. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இதில் எக்ஸ்ப்ளனேஷனோடு அவங்க கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணுன்னா நீங்கள் இந்த மாதிரி முழு உரை வாங்கி படிங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் திருப்புகள் மட்டுமே பாடினா போதும். மீனிங் தெரிஞ்சு படிக்கிறது நல்லது இல்லையா, அதனால தாங்க நான் இதை வாங்கினேன். ஜென்ரலாகவே நான் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே சாம்பிராணி போடுவேன். இது கட்டி சாம்பிராணி. இதை நம்ம ஃபர்ஸ்ட் தூள் பண்ணிக்கலாம். தூளாகவும் கிடைக்கும், இல்லை கப் சாம்பிராணி கிடைக்கும். பட் இது இன்னுமே நல்ல ஸ்மெல் வரும். அதனால் நான் இதுக்கு என்ன பண்ணுவேன்னா, கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதை நான் நல்லா எரிச்சிட்டு அதை ஆறுன அப்புறம் நான் சாம்பிராணி போடுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் கவுடங் இருக்குல்ல, இப்போல்லாம் நிறைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுங்க வரட்டி, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இவ்வளோ ஸ்மெல் ஆகாது அப்படின்னா ஒரு மைல்டு ஸ்மெல்லாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் தசாங்கம் மாதிரி ஆர் கப் சாம்பிராணி, இது கூட ஓகே தான். ஸோ நான் இந்த கட்டாங்குச்சி நல்லா பத்துற அளவுக்கு நான் 2 எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா பற்றணுங்க. அப்போ தான் இது ஃபுல்லாக எரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அதை அந்த துபக்காலில் போட்டு வைக்கணும். அண்ட் ஃபுல்லாக அணைஞ்ச அப்புறம் தான் நம்ம அந்த சாம்பிராணி பொடி போடணும். இது கூட நம்ம குங்குலியம், வெண்கடுகு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ தட் நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் எரிச்சிடுவேன். இது மோஸ்ட்லி நான் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஆர் ஃப்ரைடே அலோன் எதுனா ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லைன்னா தான் போடுவேன். ஏன்னா இது ஃபுல்லாக புகையாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் தைப்பூசத்துக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலங்க. ஜஸ்ட் திணை பாயசம் தான் பண்ணேன். அதுக்கு பனை வெல்லம் இருக்கு இல்லையா, அதை கரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ தட் மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டிடலாம். அதனால் இது நான் சாமிக்கு சமையல் செய்கிறதுக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணுற கடாய். இதில் நெய் போட்டு நான் ஃபர்ஸ்ட் கேஷ்யூ நட் வதக்கிடுறேன். இது கம்ப்ளீட்லி பிரான்ஸ் அண்ட் நல்ல வெயிட் அண்ட் திக்காகவும் இருக்கும். ஸோ சாமிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன். இது நான் லோக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கினேன். ஐ டோன்ட் நோ த ஷாப் நேம். என் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நிஜமாகவே செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் சாமிக்கு வச்சுட்டேன். இந்த நெய்யிலே நான் என்ன பண்ணுறேன்னா, தெனை பவுடர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறேன். இது நான் வீட்டிலே ஊற வச்சு காய வச்சு அரைச்ச ஒரு பொடி. கடையிலலாம் நான் வாங்கலைங்க. திஸ் முழு தெனையை வச்சு நம்ம அரைச்சி எடுத்தது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, அது கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல்லாம் போன அப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றணும். அந்த கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா அப்படியே திக்காகிட்டே வரும். பாருங்கள் எவ்வளோ திக்காகுது, அந்த மாதிரி திக்காகிட்டே வரும். இது நீங்கள் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. லைக் முழு தினையை நம்ம ஊற வச்சு அதை குக்கரில் ஒரு பங்குக்கு 4 பங்கு போட்டு விசில் விட்டு கூட பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஜஸ்ட் வறுத்து கூட நம்ம பாயசம் பண்ணலாம். எனக்கு இது ஃப்ளார் ஆல்ரெடி இருந்தது, அதனால் நான் ஈஸியாக இப்படி பண்ணிட்டேன். அண்ட் நல்லா வெந்த அப்புறம் கடைசியாக நான் பனை வெல்லம் அந்த வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் அது ரெடி பண்ண அப்புறம் ஈவினிங் போல் நான் எல்லாருக்கும் பூ வச்சுட்டேன். பூ அரளிப்பூ ஒன்று தாங்க கிடச்சிச்சு. ஸோ முருகருக்கு மட்டும் வச்சுட்டு அப்புறம் நான் கோலம் போட்டேன். கோலம் எனக்கு நிஜமாகவே போட தெரியாது. நான் இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு கலராக போட பிடிக்கும். பட் ஆனால் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ்லாம் நீங்கள் ரோட் சைட் ஷாப்லேயே உங்களுக்கு 10 ருபீஸ் 15 ருபீஸ்க்கே கிடைக்குங்க. ஸோ தட் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணாமல் அங்கே ட்ரை பண்ணால் இன்னுமே சீப்பாக இருக்கும். இது கூட அந்த ரங்கோலி போடுறதுக்கான கிட்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கூட 10 ருபீஸ் பாட்டில் 15 ருபீஸ் பாட்டில் அப்படி தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் லோக்கலாக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. நடுவில் நான் காவி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கோலப்பொடி தான். ஸோ போட்டு முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம்.
அதே மாதிரி நிலவாசல்லையும் நான் வந்து மஞ்சள் குங்குமமும் அப்படியே வச்சிடுறேங்க. ஸோ தட் ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம் இல்லைனா நம்ம வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஆர் ஃப்ரைடே அலோன் நம்ம வந்து அதை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 5:30 மேலே நான் விளக்கெல்லாம் ஏற்றிடுறேன். பொறுமையாக தான் பண்ணுறேன், ஏன்னா 8 o'clock தான் பௌர்ணமி வருது. ஸோ நான் வந்து 6:30 7 போல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொன்று, இந்த மாதிரி எதுனா ஒரு நல்ல ஆஸ்பிஷியஸ் டேஸ்லலாம் வந்து சாரீ கட்டுறது ரொம்ப நல்லதுங்க, அழகாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிடலாம். பால் அபிஷேகம் ரொம்ப நல்லது இன்றைக்கி. அதனால நான் வந்து என்னோடய பிள்ளையாருக்கும் முருகர் வேல் எல்லாத்துக்கும் சேர்த்தே பண்ணிடுறேன். நான் வந்து எப்போவுமே எதுனா ஒரு பூஜை ஆரம்பித்தேன்னா பிள்ளையாருக்கு பண்ணாமல் நான் வந்து பண்ண மாட்டேன். பிள்ளையார் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட அப்படி இப்படி வச்சுட்டு இதே மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் அலம்பி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பச்சை பால் இருக்கு இல்லையா, அதில் அபிஷேகம் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது எதனா டிவியில் வந்து சாமி பாட்டு போட்டு விடுறதும் நல்லது தான். இந்த பாலை நான் வந்து அப்படியே செடியில் தாங்க ஊற்றுவேன். கால் படாத இடத்துல என்கிட்ட நிறைய தொட்டி இருக்குது வீட்டில் பால்கனியில். ஸோ நான் செடியில் ஊற்றிடுவேன். ஸோ நல்லா அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடச்சி அழகாக நம்ம அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுடலாம். குளிச்சு அழகாக ரெடி ஆகிட்டாருங்க. இன்னும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நான் படிக்க போகிறது என்னென்னா வேல்மாறல் தான். வேல்மாறல் வந்து ஒரு வாட்டி படிக்கணும்னு வச்சுருக்கேன். ஸோ நான் வேல்மாறல் வந்து ப்ராப்பராக படிக்கிறேன். 22 minutes ஆச்சுங்க ஒரு வேல்மாறல் ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கு, பொறுமையாகவும் படித்து முடிக்கிறதுக்கு. அண்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. உங்கள் தைப்பூசம் எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.